வெட்னஸ்டே மார்னிங் நேற்று நைட்லேருந்து சுத்தமாக தூக்கமே இல்லை. மனசு ஒரு படபடப்பாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வார் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எந்த சேனலில் பார்த்தாலும் கண்டினியூவாக இதுதான் போயிட்டுருக்கு. இதை பார்க்கும்போது நிஜமாவே இங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் இந்த ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நடக்கும்போது இது மாதிரி தான் இருந்திருக்கும்ல. இப்போ தான் அவங்களோட கஷ்டம் எனக்கு தெரியுது. இதெல்லாம் வேணாப்பா, தயவு செஞ்சு நிறுத்திடுங்கன்னு யார்கிட்டயாவது சொல்லணும் போல இருக்குது. ஆனால் யார்கிட்ட சொல்கிறதுன்னு தான் தெரியல. நம்மளால என்ன பண்ண முடியும்? போரே வந்தாலும் எல்லாரையும் பார்த்துக்க கடவுளேன்னு கடவுள்கிட்ட ப்ரேயர் தான் பண்ண முடியும்ல. நானும் அதை தான் பண்ணிட்டு இருக்கேன். பார்க்கலாம் என்னதான் நடக்குதுன்னு. சரி, ஓகே, இன்னைக்கு எப்பவும் போல் ஆஃபீஸ் கிளம்பலான்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருக்கேன். 2 நாளாக பிரியாணியே தொடர்ந்து சாப்பிட்டுட்டேன். அதனால இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் கொஞ்சமாக பண்ணிட்டு போகிறோம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கணும். வதக்கி எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக வரகு ரைஸ் தான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். அந்த ரைஸில் தான் தயிர் சாதம் செய்ய போகிறோம். சைட் டிஷ்க்கு பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணியிருக்கோம். இது கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ தாளித்த எல்லா ஐட்டமும் வரகு ரைஸில் போட்டுட்டு தயிர் ஊற்றி கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டால் தயிர் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடும். தயிர் சாதத்துக்கு பொட்டேட்டோ ஃப்ரை ஒரு சூப்பர் காம்பினேஷன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். டைம் ஆயிடுச்சு, நானும் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் டிராஃபிக் அந்தளவு இல்லை. ஸோ வேகமாக இன்றைக்கி சீக்கிரமாகவே ஆஃபீஸ் போயிட்டோம். நாளைக்கு ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.